பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லா ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு எனும் என்ற பாடத்திட்டத்தில் 16வது ஜுஸு பாதி குரானை 15 ஜுஸுவை நாம் நிறைவுபடுத்தி அல்ஹம்துலில்லா அடுத்த பாதியை நாம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். 16வது ஜுஸு. இதில் நாம் 301வது பக்கத்திலிருந்து 305 வரை இப்போ பார்க்க போகிறோம். இதில் முதல் 3 பக்கத்தில் சூரத்துல் கஹ்ஃபினுடைய தொடர்ச்சி. நம்ம ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பயணத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்போது இந்த மாதிரி அவங்க ரெண்டாவது தடவை அவங்க அவசரப்பட்டு அந்த சிறுவனை கொலை செஞ்சதுக்கப்புறம் அநியாயமான ஒரு செயலை செஞ்சிட்டீங்களேன்னு கேட்டாங்கல்ல. அதுக்கு திரும்ப ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் சேம் அதை தான் சொன்னாங்க. கால் அலம் அகுல்லக். இந்த ஜுஸுக்கு பேர் கால் அலம் என்று சொல்வார்கள். 14வது ஜுஸு. சரி, கால் அலம் அகுல்லக் இன்னக்கெல்லாம் தஸ்தத்தி மய சுப்ரா, என்னோட நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீங்கன்னு நான் உங்களை சொல்லலை, பார்த்தீங்களா திரும்ப அவசரப்பட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க சுதாரிச்சுக்கிடுவாங்க. ஆமாம், நம்ம அவசரப்பட்டு வாயை விட்டு திரும்ப நம்ம பொறுமை எழுந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரண்டர் ஆயிடுவாங்க. காலையின் சயலத்துக்கு ஆஷை பாயதா ஃபலா துசாஹிபினி. இதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டேன், என்னை நீங்கள் வச்சுக்கவே தேவையில்லை, என்னை நீங்கள் அனுப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, கூட்டிகிட்டு போவாங்க. ஃபதலகா, 3வது ஃபதலகா. பிறகு அந்த இடத்துலேருந்து அவர்கள் புறப்பட்டு போவார்கள். ஹத்தா இதா அத்தை அஹல கரியத்தின், ஒரு ஊரை, ஒரு கிராமத்தை அவர்கள் அடைந்தார்கள். அந்த ஊர் கிராமத்தை அடைந்து அவங்க உணவு தரும்படி கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அந்த ஊர் மக்கள் உணவு கொடுக்கல. பொதுவாக அந்த காலத்தினுடைய வழிமுறை, இன்றைக்கி தானே ஹோட்டல்ஸ், மோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. அன்றைக்கெலாம் அப்படிலாம் இல்லை. வெளியூர்காரங்க வந்தாங்கன்னா பொதுவாக சாப்பாடு கொடுக்குறது ஒரு சம்பிரதாயம், ஒரு வளமை. அதை கூட அவங்க செய்யலை, சாப்பாடு கொடுக்க மறுத்துட்டாங்க. அப்போ இவங்க 2 பேருக்குமே ஒரு வருத்தம். ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் வருத்தம் இல்லையோ, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வருத்தம். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விழுகிற மாதிரி நின்ற ஒரு சோற்றை அவர்கள் எடுத்து நிறுத்துவார்கள். அதுக்கான செய்யக்கூடிய சில செயல்கள், முயற்சிகள்லாம் செஞ்சு அது என்ன செய்வாங்க, தட்டி நிப்பாட்டுவாங்க. அப்போ கேட்பாங்க, இதுக்கு ஒரு கூலி நீங்கள் வாங்கலாமே, இல்லை தஹத் அலைஹி அஜ்ரா என்று சொல்லுவாங்க. அதாவது தானாக இவங்க எதுவுமே அவங்க கிட்ட எதையும் சொல்லக்கூடாது, கேட்கக்கூடாதுங்கிறது தான் கண்டிஷன். திரும்ப 3வது தடவை கண்டிஷனை மீறிடுவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஹதா ஃபிராக்கு பைனி வ பைனிக். இப்போ தான் நீங்களும் நானும் பிரியக்கூடிய தருணம் வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் தானே சொன்னீங்க இதுக்கப்புறம் கேள்வி கேட்டால் என்னை வச்சிக்க வேணாண்டு. நீங்கள் சொன்ன அடிப்பில் நீங்கள் இப்போ கேள்வி கேட்டீங்க, இனிமேல் நான் உங்களை வச்சிக்க முடியாது, இதுதான் நம்ம பிரியக்கூடிய தருணம் என்று சொல்லிட்டு, சரி எதனால் நீங்கள் பொறுக்க முடியாமல் இருந்தீங்களோ அந்த 3க்கான பதிலை சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்ம சஃபீனா, அந்த கப்பலை நான் ஓட்டப்பட்டதுக்கான காரணம், பின்னாடி ஒரு அரசன் நல்ல கப்பல் எல்லாத்தையும் அபகரிக்கிறான், ஓட்ட கப்பலாக தான் ஒட்டுரும், அதுக்காக தான் ஓட்டப்பட்டேன், புரியுதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வம்மல் குலாம், அந்த சிறுவனை நான் கொன்றதுக்கான காரணம், அவனுடைய பெற்றோர்கள் நல்ல சாலிஹான்களாக மூமின்களாக இருக்கிறாங்க, இவன் பெரிய ஆளாக அவங்கள வழி எடுத்துருவான், அவங்கள காஃபிர்களாக மாற்றி விடுவான், அதுக்காக இவனை நான் இப்பொழுதே கொண்டேன். அடுத்து 3வது வம்மல் ஜிதாரு, அந்த சுவற்றை நான் நிறுத்தியதற்கான காரணம், அது 2 அனாதை பிள்ளைகளுக்கானது. அந்த அனாதை பிள்ளைகள் பெரிய ஆளாக அவங்க அதுக்கப்புறம் அது கீழே அவங்களுக்கான கருவூலங்கள் இருக்குது, புதையல்கள் இருக்குது, அதை அவங்க பெற்றோர்கள் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்போ பெரிய பிள்ளைங்களாகி அந்த பிள்ளைங்க அந்த சுவத்து கீழே அதை தோண்டி எடுத்துக்கணுங்கிறதுக்காக இப்போ சாஞ்சா வேறு யாராவது எடுத்துக்கிடுவாங்கங்கிறதுக்காக நான் செஞ்சேன், போதுமா இப்போ புரியுதா, அதாவது வீடு மேலம் தஸ்தே அலிஹி சபுர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. 10வது சொல்லுவாங்க, இது எல்லாமே இறைவன் சொன்னது, ஒமா ஃபஅல்துஹு அம்ரி, இது எதையுமே நானாக செய்யவில்லை, இறைவன் சொல்லி தான் செஞ்சேன் என்று சொல்லி அவங்க விளக்கி என்ன செஞ்சுருவாங்க, அவங்கள அனுப்பி வச்சுருவாங்க. இது வரைக்கும் ஒரு பாடம் படிப்புனே நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பயணத்தில் நிறைய கல்வியை அவங்க மாஷா அல்லாஹ் இதை தாண்டி அவங்க அடைஞ்சிருப்பாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ அவங்களுடைய பயணம் முடிந்தது. அடுத்து வயசாலுனக்கு தில்கர்னைனை பற்றி நபி இடத்தில் கேட்கிறார்கள் அப்படின்னு நல்லா ஆரம்பிக்கிறான். ஏன்னா 3 கேள்விகள் கேட்டாங்க. ஒன்று ரூஹை பற்றி, அது பனி இஸ்ராயிலே வந்துருச்சு, இஸ்ராலே வந்துருச்சு. அப்புறம் குகை தொடர்கள் பற்றி இந்த சூரா ஆரம்பத்தில் வந்துருச்சு. 3வது கேள்வி துல்கர்னைனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். 302 தொடருது. நாம் இந்த பூமியிலே அவருக்கு நல்ல ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தோம், பூமியை அவருக்கு நாம் வசதியாக வசப்படுத்தி கொடுத்திருந்தோம் என்று சொல்லி அவர் பயணம் மேற்கொண்டார். ஹத்தா இதா பலக மக்ரிப ஷம்ஸ், அதாவது சூரியன் மறையக்கூடிய திசையை அவர் அடைந்தார். அங்கே சில மக்களை பார்த்தார், அவங்க ஷிர்கு செய்யக்கூடிய மக்களாக இருந்தாங்க, அவங்கள போய் அவர் கண்டிச்சார், தாவா பண்ணார். அதே மாதிரி சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் ஷிர்கை விடவில்லை என்றால் நான் உலகத்திலும் உங்கள் மீது போர் தொடுத்து உங்களை நாங்கள் தண்டிப்போம், மறுமையில் அவருக்கு மிகப்பெரிய தண்டனை உண்டு, ஆனால் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு வாழக்கூடியவங்களுக்கு நல்ல வாழ்க்கை உண்டு என்றெல்லாம் அவர்களுக்கு தாவா செய்தார் என்றால் அதெல்லாம் சொல்கிறான். சுமத்பா சபபா, பிறகு வேறொரு பாதையை நோக்கி அவர் பயணித்தார். எங்கே அப்படின்னு சொன்னால், இதா மதுலிய ஹத்தா இதா பலக மதுலிய அஷம், சூரியன் உதிக்கக்கூடிய திசை, உலகத்தினுடைய அந்த மூலைக்கும் போனார், உலகத்தினுடைய இந்த மூலைக்கும் போனார். அங்கே போகும்போது அங்கே ஒரு சில மக்கள், அதாவது வீடு கட்ட முடியாத ஒரு மக்கள், அந்த நிலத்தில் வீடு கட்டினா நிற்காது, அந்த மாதிரியான ஒரு மண். அங்கே வெப்பத்திலேருந்து காத்துக்கொள்வதற்காக சுரங்கங்களுக்குள்ளே போய் தான் இருப்பாங்க வெயில் நேரத்தில். இப்படிப்பட்ட மக்களையும் கண்டார். அல்லா தஆலா இப்படிலாம் படைப்பினைகள் இருக்கான்னு அவருக்கு அல்லா தஆலா காமிச்சான். அதுக்கப்புறம் இன்னொரு திசையை நோக்கி 2 மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய
பகுதியை அவர் கடந்து சென்றார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொன்னாங்க, இன்ன யாஜூஜ மஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்த், இந்த யாஜூஜ் மஜூஜ் பூமியில் நிறைய ஃபித்னா குழப்பம் செய்கிறாங்க, அதனால் அவங்க எங்கள் ஊருக்கு வராத மாதிரி 2 மலைக்கு நடுவில் தான் அவங்க வர்றாங்க, ஒரு தடுப்பு பாலத்தை ஏற்படுத்தித்தாங்க அப்படின்னு அவங்க கேட்டுக்குவாங்க. அதோட துல்கர்னைன் சொல்வார், எனக்கு நீங்கள் இரும்புகளாக கொண்டு வந்து தாங்க, இரும்பு பீசஸ், இரும்பு பாலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது, இதை கொண்டு வாங்க, நான் அதை வச்சு நிரப்பி நான் செம்பை காய்ச்சி ஊற்றி நான் வந்து பாலம் கட்டி தர்றேன் என்று அவர்கள் சொல்லி பாலம் கட்டி கொடுப்பாங்க. அடுத்து 303 இடத்துல சொல்லி காட்டா, இனிமே அவங்களால அந்த பாலத்தை ஏறி வர முடியாது, ஓட்டை போட்டுட்டு வர முடியாது, அப்படிப்பட்ட பாலமாக அது அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் துல்கர்னைனும் மாஷா அல்லா அல்லாவுக்கு பணிந்தவராக சொன்னார், ஹாதா ரஹ்மத்து மிர் ரப்பி, இப்படிப்பட்ட பாலம் கட்டினதுக்கப்புறம் அப்படி காலர் தூக்கி விட்டுட்டு அவங்க கெத்து காட்டல, எப்படிப்பட்ட வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லாமல், இது அல்லாவுடைய அருள், அல்லாஹ் என்ன இந்த வேலையை செஞ்சு வச்சிருக்கான். ஃபைதா ஜா வாய்து ரப்பி ஜலஹு தக்கா, அல்லாஹ் இதை எப்போ உடைக்க வேண்டும் என்று அல்லாவுடைய வாக்குறுதி நாள் வருமோ அப்போ உடைக்கப்படும். அதாவது ஒரு கட்டத்தில் யாஜூஜ் மாஜூஜ் அதை உடைச்சிட்டு வருவான்ற சொன்னாங்கல்ல, அப்போ இது சுக்குநூறாக போயிடும் என்று அவர்களும் சொல்லி காண்பித்தார்கள். அப்போ அவங்க அலைகள் மோதுவதை போன்று மோதிக்கொண்டு அவர்கள் அதிலிருந்து வெளியேறுவார்கள் என்றால் அதெல்லாம் சொல்கிறார். 99வது வசனம் அது இடம்பெறுது. அடுத்து 100வது வசனம், அப்போது உலகம் அழிக்கப்படும், அப்போ யாஜூஜ் மாஜூஜ் அழிக்கப்படுவாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் அழிக்கப்பட்ட பிறகு நரகத்தை அன்றைய நாள் நாம் அனைவருக்கும் காட்டுவோம் என்று அல்லா தஆலா சொல்றத 100வது வசனம். அடுத்து ஒரு 10 வசனம் மட்டும் இந்த பக்கத்தில் இருக்கு 303. அதில் அல்லா தஆலா சொல்லக்கூடியது, யாரெல்லாம் மறுமையை மறந்திருந்தார்களோ அவர்களுக்கு வந்து ஒரு கண்ணில் மூடியும் காதில் செவிட்டுத்தனமும் இருக்குது. இதெல்லாம் அதில் பல இடத்துல சொல்கிறாங்க. அதனால் அவங்க சத்தியத்தை ஏறெடுத்து பார்க்காமல் சத்திய செய்தியிலே அவர்கள் காது கொடுத்து கேட்காமல் இருக்கிறார்கள் என்று அல்லா தஆலா சொல்லிட்டு, நபியே ஒரு மிக மோசமான மிகப்பெரிய நஷ்டவாளிகளை பற்றி சொல்லட்டா அப்படின்னு அல்லா தஆலா கேட்குறான். கேட்டுட்டு, அல்லதீன ضل சாய்ஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன ஸுன்ஆ, யாருடைய செயல்கள் முயற்சியெல்லாம் உலகத்தில் வீணாகி விட்டதோ அவங்க நல்லதாக சேரும் நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு எந்த புண்ணியமும் இல்லை. அதாவது நிறைய வழிபாடுகள் செய்கிறத நினைக்கிறாங்க, கடவுள்களுக்காக நிறைய என்னென்னமோ செய்கிறாங்க, ஆனால் அது ஏதாவது பலன் தருமா, உருள்றாங்க, புரள்றாங்க, அதை இழுக்கிறாங்க, இது இழுக்கிறாங்க, தீ மிதிக்கிறாங்க, எல்லாமே இதில் அடங்கும். ஆனால் அவங்கள நல்லது செய்யணும்னு நினச்சிக்கிறாங்க, ஆனால் எந்த புண்ணியமும் அவர்களுக்கு இருக்காது என்று அல்லா தஆலா சொல்லி, அவங்க மறுமையை பொய்ப்பித்ததின் காரணத்தினால் அவங்களுடைய அமல்கள் எல்லாம் வீணாகி விட்டது. அவர்களுடைய அமல்கள் எதுவும் எடை போடப்பட மாட்டாது, நல்ல அமல்கள் தான் எடை போடப்படும், இப்படிப்பட்ட காஃபிருடைய அமல்கள் எடை போடப்பட மாட்டாது என்று சொல்லி அல்லாஹ் நல்லடியார்களை பற்றி பேசி சூரா கஹஃப் முடிக்கிறான். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தார்களோ, அதிக நல்ல அமல்கள் செய்தார்களோ, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனக்குடைய உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பாங்க, நிரந்தரமாக இருப்பாங்க, அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போக விருப்பப்படவே மாட்டாங்க. சொர்க்கத்துக்கு போனவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்னு சொன்னாங்க, ஓகே கொஞ்ச நாள் தாங்குது, வேற ஏதாவது இடம் இருக்கா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க, என்றென்றும் நிரந்தரமாக இருப்பாங்க. லா யபகுன் அன்ஹா ஹைவலா, எந்த சொர்க்கத்தில் இருக்கவங்களும் அந்த சொர்க்கத்தை விட்டு வேற இடத்துக்கு போக முடியுமா, இதை விட கொஞ்சம் நல்லா இருக்கான்னு கேட்கவே மாட்டாங்க. காலங்காலத்துக்கு அந்த சொர்க்கத்தில் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள், சடைவடைய மாட்டார்கள், சலிக்காது. மாஷா அல்லா. அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய கலிமாவை எழுதுவதற்கு இந்த பூமி முழுக்க இல்லை, இந்த கடல் முழுக்க மையாக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய கலிமாக்களை, நியமத்துக்களை, குதிரத்துக்களை, வல்லமைகளை எழுதி முடிக்க முடியாது. அதே போன்று இன்னொரு கடலை கொண்டு வந்தால் கடல் மைதான் தீரும், அல்லாஹ்வை பற்றி எழுதப்பட்ட அந்த எழுத்துகள் அது முடிவுறாது என்று சொல்லி சூரத்துல் கஹஃப் கடைசி வசனம் 304 இடம்பெறுது. நபியே நீங்கள் சொல்லுங்கள், நானும் ஒரு மனிதர் தான், எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது, எனவே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்யட்டும் என்று அழகான ஒரு செய்தியோட சூரத்துல் கஹஃப் முடியுது. அடுத்த சூரா மரியம் ஆரம்பிக்குது 304. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கஃப் ஹா யா ஐன் ஸாத் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூரா. மாஷா அல்லாஹ். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமோடு ஆரம்பிக்கிறான், அவங்க செய்தியோடு ஆரம்பிக்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தாழ்ந்த குரலில் பணிவாக ஒரு துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், இந்த மாதிரி எனக்கு வயசாகிட்டே போகுது, நிறச்சிருச்சு, என் எலும்பெல்லாம் வந்து பலகீனமாயிடுச்சு, என்னுடைய எல்லா துவாவையும் நீ இது வரைக்கும் ஏற்றிருக்க, எதையுமே நீ மறுத்ததில்லை, இப்போ நான் ஒரு துவா செய்கிறேன், எனக்கு ஒரு சிறந்த வாரிசு ஏற்படுத்தி தருவாயா அப்படின்னு சொல்லி அவங்க துவா செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா வந்து பதில் அளிச்சிருவான், ஆமாம் உங்களுக்கு நான் வாரிசு ஏற்படுத்த தான் போகிறேன், பேரை கேட்டுக்கிறீங்க, உங்கள் மகன் பேர் யஹ்யா அப்படின்றத அவங்க திகச்சிருவாங்க. வயசானதுக்கப்புறம் நம்மளுக்கு புள்ள பிறக்க போதா, மனைவியை வந்து கர்ப்பமாக போகிறாங்களா, அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை தந்தது. அப்போ வந்து எப்படி இந்த அளவுக்கு என்னால் முடியும் அப்படிங்கும் போது, ஹூ அலைய ஹைன், அல்லாஹ் தஆலா சொன்னால், பால ரப்புக்கு ஹூ அலைய ஹையினுன், இது எனக்கு ரொம்ப சுலபம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது, வயசானால் அவங்க புள்ள பிறக்க முடியாதுன்னு இல்லை, புள்ள பிறக்க தான் போகிறாங்க, உங்கள் மனைவி உங்களுக்கு குழந்தை பிறக்க தான் போகுது என்று சொல்லி, இதுக்கு என்ன ஆதாரம் என்று, இது உன் தரப்பிலிருந்து ஏற்பட்ட ஒரு குதிரத்,
என்பதற்கு ஒரு வெகுமதி, ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்பதற்கு ஆதாரம் என்னன்னு கேட்டதுக்கு, அல்லா துக்கல்லிமன் சலாசலையாலின், நீங்கள் 3 நாளுக்கு நீங்கள் நினைச்சாலும் பேச முடியாது. அல்லாஹ் அவங்கள அந்த மாதிரி ஆக்கணும், பேச முடியாத மாதிரி அல்லா தஆலா அவங்கள ஆரோக்கியமாக இருக்கும்போதே ஆக்கணும். இதுதான் ஆதாரம் என்று சொன்னாங்க. மாஷா அல்லாஹ் சொன்னா. அதே மாதிரி அவங்க 3 நாளைக்கு பேச முடியாமல் இருந்தாங்க. அவங்க தொழும் இடத்துலேருந்து வெளியே வரும்போது கூட மக்களை பார்த்து தஸ்பீ செய்யுங்கன்னு செய்கையால் தான் சொன்னாங்க. இந்த மாதிரி ஏதோ தஸ்பீ செய்யுங்கிறத செய்கையால் சொன்னாங்கன்னு அதெல்லாம் சொல்லி காட்டுறோம். அடுத்து 305 ஆக மொத்தம் மாஷா அல்லா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் நபி தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் சொன்னால், நீங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் பிரச்சாரத்தை செய்யுங்கள். அதே மாதிரி ஒரு சிறந்த குழந்தையாக அவங்க இருந்தாங்க. தாய் தந்தைக்கு ஒரு கட்டுப்பட்ட சிறந்த குழந்தையாக, இறைவனுக்கு கட்டுப்பட்ட இறையச்சமுள்ள ஒரு குழந்தையாகவும் இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அதை முடிக்கிறான். அதுக்கு அடுத்து 305 வஸ்குர் ஃபில் கிதாபி மரியம், நபியே இந்த வேதத்தில் மரியமை பற்றி நினைவுறுவீராக அலைஹிஸ்ஸலாம். சரி, அவங்க வந்து மாஷா அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய இபாதத்தில் ஈடுபட்டு கொண்டு இருந்தபோது நமது தூதராகிய ஜிப்ரீலை அனுப்பி வைத்தோம். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்றதுக்கு அனுப்பி வச்சோம். ஒரு ஆண் வந்து நிற்கும் போது அவங்க ஆல்ரெடியுமே எல்லாரோட ஒதுங்கி ஒரு ஒழுக்கத்தோட தனிமையில் இருக்கிறாங்க. ஒரு ஆண் வந்து தன் முன்னாடி நிற்கும் போது பயந்து போய் அவங்க சொன்னாங்க, நான் உன்னை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் மனிதன் அல்ல, ஒரு இறை தூதர். உங்களுக்கு குழந்தை நீங்கள் பிரசவிக்க போறீங்க என்பதை பற்றி நற்செய்தி சொல்வதற்காக வந்திருக்கின்றதை அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. எனக்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும்? எனக்கு திருமணமாகவில்லை, எனக்கு கணவன் இல்லை. வளமெம்சினி பஷர் வளமக்கு பகையா, என்னை எந்த ஆணும் தொட்டதில்லை, நான் நடத்தை கெட்டவள் இல்லை, அப்போ எப்படி எனக்கு குழந்தை பிறக்க முடியும் என்று கேட்கும்போது, இது அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் இதை வந்து நாடி இருக்கிறான். இதை ஒரு அத்தாட்சியாக மக்களுக்கெல்லாம் ஒரு அருளாக நிகழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அம்ர மக்தியா, இது அல்லாஹ்விடத்தில் தீர்மானிக்கப்பட்ட ஒரு முடிவாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொன்ன பிறகு அதே மாதிரி அவர்கள் கர்ப்பமானார்கள். கர்ப்பமான பிறகு ஒரு காலகட்டம் வந்ததுக்கப்புறம் அவங்க பிரசவத்துக்கான நிறை மாத கர்ப்பிணின்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கு பிரசவத்துக்கான காலமும் வந்துருச்சு. ஃபஜஅஹல் மஹாது, அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, இன்னும் தூரமாகி போயிட்டாங்க. மக்கள் பார்வை விட்டு தூரமாயிட்டாங்க. மக்கள் தன்னை பார்த்து தப்பாக பேசுவாங்களேன்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் தஆலா சொன்னால், இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேரிச்சமரம், உங்கள் பக்கத்தில் இருக்கிற பேரிச்சமரத்தை பிடிச்சி உழுக்குங்க, அதுலேருந்து எல்லாம் உங்களுக்கு கனியை தருவோம், அதை சாப்பிடுங்க. உங்கள் காலு கீழே ஒரு ஊற்று எல்லாத்தில் ஏற்படுத்தும், அதுலேருந்து நீங்கள் தண்ணி குடிச்சிக்கிறீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அவங்களை ஆறுதல் படுத்தினா, அதோடு இந்த 305வது பக்கம் நிறைவடைகிறது. அல்ஹம்துலில்லாஹ்.